ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கா சிலவர்ஸ் இன்றைக்கான எபிசோடுன்னு பார்க்கலாமா? பார்வதி ஆண்டிக்கு வந்து ரோகிணியும் வராங்க. வந்தோடனே இந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஆண்டி என் கூட ரொம்ப பேச மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் நீ என்ன ஏமாற்றிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி சொல்கிறாங்க. என்னோடய சூழ்நிலை ஆண்டி, நான் என்ன பணத்தை எடுத்துகிட்டு போனேன், என்னோடய சூழ்நிலையை என்னோடய இதுவை நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணால் நீ 1000க்கு மேலே சொல்லிட்டல. ஐயோ, காலிங் வெளி சத்தம் கேட்குது, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் நம்ம விஜயா வந்திருக்காங்க. 50 ரூபா இருந்தால் சில்லறை கூட, ஆட்டோக்காரன் வெளியே நிற்கிறான், எது சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து காசு எடுத்து போய் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ரோகிணி வந்து ரூமில் போயிருக்காங்க. என்ன இந்த பக்கம் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரோகிணியும் அனுப்பிச்சு பிரிக்கணும், ஒரு நல்ல சூனியக்கார வசியம் அந்த மாதிரி எதாக இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தவங்க இருக்காங்களே சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு அந்த பார்லர்காரியால் என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை. பணக்காரின்னு சொல்லி தானே என் பையனை கல்யாணம் பண்ண, அது நடக்கக்கூடாது. அவங்கள போய் பிரிக்கணும், பிரித்து என் பிள்ளைக்கு உண்மையாகவே நல்ல பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் ரோகிணி போய் பார்த்து கேட்குறாங்க, என்ன ஆண்டி இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்வதி கிட்ட சொல்லிவிட்டு, அவங்க என்ன ஆள் சொல்கிறாங்களோ அங்கேயே நீங்கன்னு போங்க, நானும் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க போனதுக்கப்புறம் நான் வரேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம், அவங்க வச்சது அவங்களுக்கே திருப்பி நான் வச்சிடறேன், எங்கள் 2 பேர் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் அவங்க 2 பேரும் பிரிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ரோகிணி. அப்புறம் நம்ம முருகன் வராரு. இந்த மாதிரி வித்யாவை பார்க்கறதுக்காக. நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க, என் ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் அங்கே வந்து பால்கோவா அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், அதோட ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்களும் நானும் சேர்ந்து வாழ போகிற வீடு வந்து ஒரு வாங்கலான்னு இருக்கேன், செகண்ட் ஹேண்டில். அந்த வீடு வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கானேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த வீடு வாங்கிடுவேன், ஏன்னா வாழ போகிறது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வித்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, இவர் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு நான் வரேன், உங்களையும் என்னையும் சேர்த்து வச்ச ஒரு ஆள் இருக்காங்களா, உங்களை நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்போ கண்டிப்பாக நானும் உங்கள் கூட சேர்த்து வச்ச ஒரு அண்ணன் இருக்கார், அவரையும் நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை சொல்கிறாங்க. இவங்க மீனாவை சொல்கிறாங்க, சரி நாளைக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்மளோட ரோகிணிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் ஆல்ரெடி வீடு விற்று ஏமாந்த ஒரு ஆள் இருக்கிறனால அவங்கக்கிட்ட தான் இவங்க வீடு வாங்க போகிறாங்க போல இருக்குது. அவங்க தான் இங்கேயும் இருக்காங்க. வீடு அட்ரஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனா வந்து அங்கே வந்து பூ போடுறதுக்காக போகிறாங்க அந்த கடைக்கு. அங்கே பார்த்தா அவங்க அந்த ஆளை பார்த்துட்டு மீனா பின்னாடியே போகிறாங்க. அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான், நம்ம முருகன் வண்டியில் ஏறி உட்காந்து போயிடுறான். எங்கேப்பா அந்த வீடு வாங்க காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பாவம், இப்போ முருகனை ஏமாற போகிறாரா இல்லை மீனா வந்து காப்பாற்றிடுறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க. மீனை பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க 2 பேருமே இல்லை, போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வித்யா ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் வரீங்களா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு போய்ட்டு இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வீடு வாங்கியிருக்காங்க, என்னை வந்து கூப்பிடுறாங்க, வீடு பிடிச்சிருக்கா என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க. பரவாயில்ல வித்யா, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பிடிச்சிட்டுன்னு சொன்னால் தானே அவங்க வீடே வாங்குவேன்னு சொல்கிறாங்க, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரி நாளைக்கு நான் வரேன், ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை வந்து ரோஹிணிக்கிட்டே சொல்லுங்கள், ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, அப்புறம் தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே கீழே இறங்கி போகிறாங்க. நம்ம ரோகிணி அம்மா மேலே வராங்க. என்ன சேர்க்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புது புது ஆளுங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு யார் மீனாவை சொல்கிறியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தானே உன் ஃப்ரெண்டு அப்படின்னு. நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க வந்து என்னோடய காதலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிடுறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.